ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கிங்கில் கொடுக்குறேன். அது எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இங்கிலீஷில் பேசணும். ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு பேசலாம். ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு பேசலாம். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கேன். சரி, நான் பேசும்போது அமைதியார், நான் பேசும்போது அமைதியாக இரு அப்படின்னு பேசணும். நான் பேசும்போது அமைதியாக இரு. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா பி குவைட் வைல் ஐ எம் ஸ்பீக்கிங். வைல் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பொழுது. நான் பேசும் பொழுது அமைதியாக இரு. பி குவைட் வைல் ஐ எம் ஸ்பீக்கிங். பி குவைட் வைல் ஐ எம் ஸ்பீக்கிங் அப்படின்னா நான் பேசும்போது அமைதியாக இரு. சரி, நான் அதுக்கு பொறுப்பு இல்லை. நான் அதுக்கு பொறுப்பு இல்லை. ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் அப்படின்னு பேசலாம். ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் அப்படின்னு பேசலாம். எனக்கு காய்ச்சலாக இருக்குது, எனக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு பேசுவோம் இல்லைங்களா? எப்படி பேசலாம்? ஐ எம் ஃபீலிங் ஃபீவரிஷ் அப்படின்னு பேசலாம். ஐ எம் ஃபீலிங் ஃபீவரிஷ் அப்படின்னா எனக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா கிவ் மீ சம் டைம் அப்படின்னு பேசலாம். இந்த கிவ் மீ அப்படிங்கிறத கிவ் மீ அப்படின்னு வச்சுருங்க, சரிங்களா? கிவ் மீ சம் டைம் அப்படின்னா கிவ் மீ சம் டைம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எதுக்கு? டு திங்க் பண்ண. கிவ் மீ சம் டைம் டு திங்க். கிவ் மீ சம் டைம் டு திங்க். யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு அர்த்தம். யாரும் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது பேசுவோமா இல்லைங்களா? இப்படி பேசலாம். இது இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா நோபடி ஷுட் சஃபர் லைக் மீ. லைக் மீ அப்படின்னா இந்த லைக் அப்படின்ற வார்த்தைக்கு மாதிரி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இல்லைங்களா? லைக் மீனா என்ன மாதிரி. நோபடி ஷுட் சஃபர் லைக் மீ அப்படின்னா யாரும் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, அவன் கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். இது எப்படிங்க பேசலாம்? அவன் கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ஹி வாஸ் காட் ரெட் ஹேண்டட் அப்படின்னு பேசலாம். இந்தா நீ கேட்ட வாட்ச். இந்தா நீ கேட்ட வாட்ச் எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ஹியர் இஸ் த வாட்ச் யூ ஆஸ்க்ட் ஃபார். ஹியர் இஸ் த வாட்ச் யூ ஆஸ்க்ட் ஃபார் அப்படின்னா இந்தா நீ கேட்ட வாட்ச் அப்படின்னு அர்த்தம். உங்ககிட்ட உண்மையை சொன்னேன், அது தப்பா? உங்ககிட்ட உண்மையை சொன்னேன், அது தப்பா? இது எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா ஐ டோல்ட் யூ த ட்ரூத். நான் உங்ககிட்ட உண்மையை சொன்னேன், வாஸ் இட் ராங்? அது தப்பா? ஐ டோல்ட் யூ த ட்ரூத், வாஸ் இட் ராங்? உங்ககிட்ட உண்மை சொன்னது தப்பா அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டியா? என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டியா இப்படின்னு எப்படிங்க கேட்கலாம்? கேள்வியாக கேட்கணும். எப்படி கேட்கலாம்? ஹாவ் யூ டிசைடட் வாட் டு டூ அப்படின்னு கேட்கலாம். ஹாவ் யூ டிசைடட் வாட் டு டூ? என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டியா அப்படின்னு அர்த்தம். நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி இல்லை, நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி இல்லை. இந்த மாதிரி நம்ம பேசுறது உண்டு இல்லைங்களா? எப்படி பேசலாம்? ஐ எம் நாட் லைக் யூ அப்படின்னு பேசலாம். இப்போ உங்களை ஒரு சில பேருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கும், ஐ எம் நாட் லைக் யூ அப்படின்னா எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்ற மாதிரி தானே அர்த்தம் வருது அப்படிங்கிறீங்களா? அப்படிலாம் அர்த்தம் கிடையாதுங்க. நான் சொல்லியிருக்கிறேன் என்னது, லைக் அப்படின்ற வார்த்தைக்கு மாதிரி அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு. ஐ எம் நாட் லைக் யூ அப்படின்னா நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த லைக்குக்கு என்ன அர்த்தம்? மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஒன்று எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா ஐ டோன்ட் லைக் யூ அப்படின்னு பேசலாம். ஐ எம் நாட் லைக் யூ அப்படின்னா நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் லைக் யூ அப்படின்னா ஒன்று எனக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? குழம்பிக்காதீங்க, பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம். சரி, நாம் இதை சும்மா விடக்கூடாது. நாம் இதை சும்மா விடக்கூடாது எப்படிங்க பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. இங்கிலீஷில் பேசணும். வி ஷுட் நாட் லெட் இட் கோ அப்படின்னு பேசலாம். வி ஷுட் நாட் லெட் இட் கோ அப்படின்னா நாம் இதை சும்மா விடக்கூடாது, நாம் இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இதான் வீட்டுக்கு வர நேரமா? இதுதான் வீட்டுக்கு வர நேரமா? நம்ம இந்த மாதிரி பேசுறது உண்டு இல்லைங்களா? எப்படி பேசலாம்? இஸ் திஸ் த டைம் டு கம் ஹோம் அப்படின்னு பேசலாம். இஸ் திஸ் த டைம் டு கம் ஹோம்? இதான் வீட்டுக்கு வர நேரமா அப்படின்னு அர்த்தம். சரி, மற்றவங்க கிட்ட சொல்லிடாது. டோன்ட் டெல் அதர்ஸ் அப்படின்னு பேசலாம். அவன் வெளிநாடு செல்வதில் தீர்க்கமாக இருக்கிறான் அப்படின்னு எப்படிங்க பேசலாம்? ஹீ இஸ் பென்ட் ஆன் கோயிங் அப்ராட் அப்படின்னு பேசலாம். ஹீ இஸ் பென்ட் ஆன் கோயிங் அப்ராட் அப்படின்னா அவன் வெளிநாடு போகிறதுல தீர்க்கமாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இது எப்படி பேசலாம் அப்படின்னா ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு பேசலாம். இல்லை இப்படி கூட பேசிக்கலாம். ஐ டோன்ட் ஹாவ் எனி அப்ஜெக்ஷன் அப்படின்னு கூட பேசிக்கலாம். ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னாலும் ஐ டோன்ட் ஹாவ் எனி அப்ஜெக்ஷன் அப்படின்னாலும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன் கோவப்படுறேன்? எதுக்கு கோவப்படுறேன்?
ஏன் கோவப்படுற, எதுக்கு கோவப்படுற, இது எப்படிங்க இங்கிலீஷில் பேசலாம்? வை ஆர் யூ கெட்டிங் ஆங்க்ரி அப்படின்னு பேசிக்கலாம். இல்லைனா இப்படி கூட பேசிக்கலாம், வை ஆர் யூ லூசிங் யுவர் டெம்பர். இருந்தாலும் முதல் வாக்கியத்தையே பயன்படுத்தி பேசுங்க, சரிங்களா? வை ஆர் யூ கெட்டிங் ஆங்க்ரி அப்படின்னா ஏன் கோவப்படுற. ரெண்டாவது வாக்கியம் பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், முதல் வாக்கியத்தை பயன்படுத்தி பேசுங்க, சரிங்களா? இந்த 2 வாக்கியங்களுக்கும் ஒரே அர்த்தம் தான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் கோவப்படுற அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும், சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.